தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு வார்த்தையை கூறுகின்றார். என்னவென்றால், அவர் கபடற்றவர்களை நேசித்து அவர்களை பாதுகாக்கின்றாராம். பிரியமானவர்களை, அப்படி என்றால் எளிய மனது என்று கத்தோலிக்க வேதாகமம் கூறுகின்றது. நாம் பிறரை பற்றி எந்த கபடும் அவர்களை பற்றி தவறான எந்த உணர்வுமே நம் இதயத்தில் நாம் வைக்க கூடாதாம். பிரியமானவர்களை, அப்படி பிறரிடம் வெளிப்படையாக ஒன்று பேசிக்கொண்டு அவர்களை பற்றி தவறான எண்ணத்தில் நாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர் பெயரை கெடுத்து கொண்டு வாழ்வதுதான் கபடு என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த கபடத்தை கர்த்தர் வெறுக்கின்றார், அருவருக்கின்றார். ஆகவே இந்த கபடான குற்றமான கர்த்தருக்கு பிரியமற்ற இந்த நினைவு நம்மிடம் காணப்பட்டால் இப்பொழுதே அந்த கபடத்தை, அந்த தூய்மையற்ற அந்த உள்ளத்தை நம்ம விட்டு உடனே எடுத்து போடுவோம். பிரியமானவர்களை, நாம் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் தான். மனிதனுக்கு இப்படிப்பட்ட மோசமான குணங்கள் வருவது இயற்கை. அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் சாத்தானானவன் அவர்களுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக இப்படிப்பட்ட குணங்களை அவர்களிடம் வைத்து இறைவனை விட்டு பிரிக்க பார்க்கின்றான். ஆகவே இந்த கபடான சூது என்று கூட கூறுவார்கள். பிறரை பற்றி பொறாமை கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று, அவர்களுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று அலைவதுதான் கபடம். அப்படிப்பட்ட கபட புத்தி நம்மிடம் காணப்பட்டால் அதை இப்பொழுதே ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். உன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற உன் தேவனாகி கர்த்தர் நான் என்று கூறியுள்ளார். பிரியமானவர்களே, நாம் நினைத்தால் நம்மிடம் உள்ள இந்த கபட புத்தியை எடுத்து போட முடியாது. இறைவா, இந்த கபடான புத்தியை, இந்த கபட்டு குணத்தை என்னை விட்டு அகற்றி விடுங்கள் என்று நம் மனதார இறைவனிடம் நம்முடைய இந்த கபடு குணத்தை நீக்கிவிடுமாறு கெஞ்சும் பொழுது கர்த்தர் இந்த குணத்தை நம்மிடம் எடுத்து நம்மையும் நம் சந்ததிகளையும் காக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே இப்பொழுதே கபட புத்தி, கபட்டு குணம், கபட்டு பேச்சுகள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று இறைவனிடம் கெஞ்சுவோம். கர்த்தர் இந்த கபடற்றவர்களாக நம்மை மாற்றி நம்மையும் நம் சந்ததிகளையும் என்றும் காப்பாற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, கபடற்றவர்களை, இதயத்தில் தூய்மையானவர்களை, எளிய மனத்தோரை நீர் பாதுகாப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அறிந்தோ அறியாமலோ எங்களிடம் காணப்பட்ட இந்த கபட குணத்தை, இந்த கபட்டு புத்தியை, இந்த கபட்டு குணத்தை எங்களிடமிருந்து முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் கெஞ்சுகின்றோம் அப்பா. எங்களுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த மன்றாட்டை உம்மிடம் வைத்து மனதார மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களை மன்னிங்க. இந்த கபடு குணத்தை எங்களிடமிருந்து முற்றிலும் அகற்றி பரிசுத்தவான்களாக மாற்றுங்க. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததியும் காப்பாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.